அனைவருக்குமே படுத்தவுடன் விரைவாக தூங்க வேண்டும் என்ற விருப்பம் உண்டு. ஆனால் உலகளவில் கோடிக்கணக்கான மக்கள் தூக்கமின்மையால் பாதிக்கப்படுகின்றார்கள் அல்லது தூங்குவதில் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். ஆய்வுகளின்படி 5 முதல் 50% வரையிலான மக்கள் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நீண்ட காலமாக 8 மணி நேர தூக்கமே சிறந்த இலக்கு என கருதப்பட்டது. ஆனால் அப்படி 8 மணி நேரம் தூங்குவது தேவையற்ற மன அழுத்தத்தை சேர்க்குமாம். இந்த 8 மணி நேர தூக்கம் ஒரு அழிவுகரமான கட்டுக்கதை என்கிறார் லண்டன் யுனிவர்சிட்டி கல்லூரி மருத்துவமனையின் தூக்க மருத்துவ மையத்தின் முன்னணி மருத்துவர் செல்சிக். உண்மையில் சொல்லப்போனால் ஒவ்வொரு நபருக்கும் தேவையான தூக்கத்தின் அளவு வேறுபடுவதாகவும் இதற்கு மரபணுக்களும் ஒரு காரணமாக இருப்பதாகவும் இதற்கென ஒரு குறிப்பிட்ட சரியான அளவு இல்லை எனவும் ஆய்வுகள் காட்டுகின்றன. செல்சிக் இதை காலணிகளின் அளவுகளுடன் ஒப்பிடுகிறார். பகலில் குட்டி தூக்கம் போடுவதை தவிர்க்க வேண்டும். இப்படி பகலில் தூங்கினால் இரவில் தூங்குவது கடினமாகும். சோர்வாக இருக்கும்போது மட்டுமே படுக்கைக்கு செல்ல வேண்டும். உடல் தூங்கத் தயாராக இல்லாத போது உறங்க சென்றால் நீண்ட நேரம் உறக்கம் வராமல் அப்படியே படுத்தபடியே இருப்பீர்கள் என்கிறார் மருத்துவர் செல்சிக். ஒவ்வொருவர் உடலிலும் பயோ கிளாக் என்ற ஒரு முறை உள்ளது. அந்த முறையை பின்பற்றினாலே நமக்கு தூக்கம் சரியாக வரும். சோர்வு ஏற்பட்டதுமே உறங்குவதற்கு முயன்றுவிட வேண்டும். அப்படி உறங்காமல் அந்த உறக்கத்தை வலுக்கட்டாயமாக தவிர்த்துவிட்டு ஏதாவது ஒரு வேலைகளில் ஈடுபட்டால் அந்த தூக்கம் கெட்டுப்போய் அந்த நேரம் தவறி நம்முடைய பயோ கிளாக்கின் வழிமுறையும் ட்ராக்கும் மாறுபடும். உதாரணமாக நமக்கு 10 மணிக்கு தூக்கம் கண்களை இருட்டுகிறது. உடனே சென்றுவிட வேண்டும் உறங்க. அப்படி இல்லாமல் 10 மணி தவிர்த்து அந்த நேரத்தை நீட்டிக்கொண்டே போய் 11 மணி 11:30 மணி என்று நீட்டினால் அந்த 10 மணி தூக்கம் கெட்டுப்போய் அடுத்த நாளும் முந்தைய நாள் 10 மணிக்கு வந்த தூக்கம் வராமல் 11:30 12:30 தாண்டிவிடும். எல்லாமே மனிதனாகப்பட்ட நாம் ஏற்படுத்தி கொள்வது தானே. இந்த தூங்கும் முறையும் ஒரு ஒழுக்கத்தை பொறுத்தது. குழந்தைகளை பாருங்கள். ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். 9:30 மணிக்கு படுக்க வைக்கும் ஒரு குழந்தை அதிகாலை 5:30 6 மணிக்கு எழுந்துவிடும். அதே குழந்தையை சில வீடுகளில் டிவியை பார்க்க அனுமதித்து விட்டால் அந்த குழந்தை அந்த 9:30 மணி தூங்கக்கூடிய நேரம் தவறி போய் அடுத்தடுத்த நாட்களில் தூங்க முடியாமல் தவிக்கும். காலையில் எழவும் மிகவும் அவஸ்தைப்படும். ஆக தூங்குவது கூட ஒரு ஒழுக்கம்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு எல்லா செயல்களுக்கும் ஒரு வரைமுறை வைத்திருந்தால் நம்முடைய எந்த காரியமும் அடுத்த நாளைக்கு போஸ்ட்போன் ஆகாது.